சிலர் தங்களுடைய உணர்வுகளையும் செயல்களையும் கட்டுப்படுத்தாமல் உடனடியாக பேசுவதும் செயல்படுவதும் வழக்கமாக கொண்டிருப்பார்கள். இத்தகைய நபர்களை அவசர குணம் கொண்டவர்கள் அல்லது இம்பல்சிவ் கேரக்டர்ஸ் என்று நாம் அழைப்போம். இந்த அவசர குணத்திற்கு பல உளவியல் காரணங்கள் உள்ளன. அதிகமான மன அழுத்தம், கோபம், பதட்டம், ஏமாற்றம், சிறு வயதில் ஏற்பட்ட எதிர்மறை அனுபவங்கள் அல்லது உணர்வுகளை கையாளும் திறன் குறைவு போன்றவற்றை இதற்கு காரணமாக சொல்லலாம். இத்தகைய நபர்கள் பெரும்பாலும் செயலின் விளைவுகளை பற்றி சிந்திக்காமல் முடிவெடுப்பதால் பின்னர் வருவதை பார்த்து வருத்தப்படுகின்றனர். உளவியல் ரீதியாக இந்த பிரச்சனைகளை கையாள முதலில் ஒருவர் தனது உணர்வுகளை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். கோபம் அல்லது பதற்றம் ஏற்படும் நேரங்களில் உடனடியாக பதிலளிப்பதை தவிர்த்து சிறிது நேரம் அமைதியாக இருந்து சிந்திப்பது உதவியாக இருக்கும். ஆழ்ந்த சுவாச பயிற்சி, தியானம், உடற்பயிற்சி மற்றும் மனதை தளர்வடைய செய்யும் செயல்பாடுகள் உணர்வுகளை கட்டுப்படுத்த உதவுகின்றன. மேலும் நான் ஏன் இவ்வாறு நடந்து கொள்ளுகிறேன் என்று தன்னைத்தானே ஆராய்வதும் முக்கியம். நம்பத்தகமான நண்பர்கள் அல்லது மனநல ஆலோசகருடன் அதாவது கவுன்சிலருடன் உரையாடுவது மன அழுத்தத்தை குறைக்க உதவும். சுய விழிப்புணர்வு மற்றும் சுய கட்டுப்பாட்டை வளர்த்துக் கொள்வதன் மூலம் அவசர குணத்தை படிப்படியாக குறைக்க முடியும். எனவே அவசர குணம் ஒரு நிரந்தர குறைபாடு அல்ல. சரியான உளவியல் புரிதல், உணர்வு மேலாண்மை மற்றும் மனநல ஆலோசனை அதாவது சிறந்த கவுன்சிலிங் மூலம் ஒருவர் தனது நடத்தையை மேம்படுத்தி ஆரோக்கியமான உறவுகளையும் வெற்றிகரமான வாழ்க்கையையும் உருவாக்க முடியும்.